எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் என்ன ஆயிருக்குன்னா தீ பிடிச்சிருச்சு. இதில் 2 கோச் ஃபயர் ஆகியிருந்திருக்கு. அதில் மொத்தமாக 158 பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் கருகி இறந்துட்டார். அவருக்கு 70 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்குன்னா எலமனகல்லி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. அணக்கப்பள்ளி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. வீக் ஹவர்ஸில் மண்டே அன்னைக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. லோகோ பைலட் என்ன பண்ணியிருக்காருன்னா நோட்டீஸ் பண்ணிட்டார். இந்த கோச்சில் ஃபயர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டாரு. உடனே அதை எலமனச்சில்லி அப்படிங்கிற அந்த ஸ்டேஷனில் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இது B1 M1 அப்படின்னு 2 கோச்சில் பிடிச்சிருக்கு ட்ரெயின். இது நெருப்பு. உடனே அந்த ரயில்வே ஸ்டாஃப் அவங்கெல்லாம் அலர்ட் பண்ணியிருக்காரு அவர் அஃபீஷியல்ஸ்க்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிட்டாச் பண்ணிட்டாங்க. மித்த கோச்செல்லாம் தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதை 2த்தையும் தனியாக டிட்டாச் பண்ணிட்டாங்க. இது எலமனச்சில்லியில் உடனே மக்கள்லாம் ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. இந்த நெருப்பு பற்றின உடனே ட்ரெயின் டாடா நகர் அப்படிங்கிற இடத்துலேருந்து எர்ணாகுளம்க்கு ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த டைம் இன் பிட்வீனில் தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஆகிருக்கு. B1 B2 கோச்சஸ் பிடிச்சிருக்கு ஃபயரு. சாரி, M2ன்னு சொல்லிட்டேன் நான். ஃபுல்லுமே அந்த 2 கோச்சுமே பயங்கரமாக ஃபயர் மேசிவாக இருந்தனால கருகி ஃபுல்லாக போயிடுச்சு. இதில் ரயில்வே அஃபீஷியல்ஸ் இன்வெஸ்டிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனு. இதை 4 ஃபயர் டெண்டர்ஸ் வந்திருக்கு இந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு. இதுக்கு அணைக்க கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம் மினிஸ்டர் அனிதா அப்படிங்கிறவங்க இன்கொயரி அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் பற்றி. அப்புறம் அப்ராப்ரியேட் மெஷர் எடுங்க, இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதனால் இது ஆயிருக்கு, இந்த காஸ் ஆஃப் தி இன்சிடெண்ட் என்னங்கிறத ப்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோச்சில் 82 பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க. இன்னொரு கோச்சில் 76 பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க. அதில் எல்லாருமே சேஃபாக இவாக்குவேட் பண்ணப்பட்டுட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இறந்துட்டார். அது அவரால் வெளியில் வர முடியலையா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ளே நெருப்பு அவர் இருக்கிற இடத்துல வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இது ப்ரோபில் தான் தெரிய வரும். இந்த சம்பவம் நடந்தது ரொம்ப வருத்தத்திற்குரியதாக இருக்குது. இது நம்ம இயர் எண்டு நியூ இயர் வர நேரம் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது மனதில் நொறுக்கக்கூடியதாக இருக்குது. 70 இயர்ஸ் ஆகி ஒருத்தர் கருகி இறந்தார் அப்படின்னு சொன்னேன்ல. அவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.